வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எப்பொழுதுமே இந்தியாவிலிருந்து உயர் அதிகாரிகளோ ஒரு தலைவரோ இலங்கைக்கு செல்கின்ற பொழுது அந்த தலைவர்களுடைய வருகை, அது சார்ந்த விடயங்கள் ஒரு பரபரப்பு செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரதமர் மிகப்பெரிய ஒரு தன் எழுச்சியோடு இலங்கைக்குள் தன்னுடைய பயணத்தை வரையறுத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது இந்தியாவின் இன்றைய பிரதமர் மோடி அவர்களைத்தான் குறிப்பிட முடியும் என்பதுதான் இங்கு பதிவு. அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது அவருக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்று மோடி அவர்கள் இலங்கைக்குள் கால் பதித்ததிலிருந்து அங்கு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த நெஞ்சு நிமிர்த்தல் பயணம், எந்தவித அச்சமில்லாத அந்த பயணம், ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல மோடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் என்பதை அறிந்து அங்கு மோடி அவர்களுக்கு முதலாக வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த வரவேற்பை பார்த்தவுடன் மெய்சிலிர்த்து போகின்றார் மோடி அவர்கள். உடனடியாக தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் தமிழில் அதற்கான வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்து அவர் பதிவு செய்கின்றார். என் மீது இவ்வளவு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களை நான் நன்றியோடு பார்க்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது இங்கிருந்தே பரபரப்பு பற்றி கொள்கின்றது. அதன் பின்பு இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்திய களம். இந்த களத்திலே மோடி அவர்களுக்கு ஒரு உயரிய விருது கொடுக்கப்படுகின்றது. 4 முறை இலங்கைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். இது 4வது முறை. இதுவரை மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுதெல்லாம் அந்த செய்திகள் ஒரு பரபரப்பை கூட்டியதோடு அடங்கிவிட்டன. ஆனால் இம்முறை மோடி அவர்கள் 3 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்ததிலிருந்தே ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது. ஏறக்குறைய அந்த பரபரப்பை இன்று தன்னுடைய செயல்கள் மூலம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் மோடி அவர்கள். மோடி அவர்களுக்கு சிங்கள ஆட்சியாளர்கள் சார்பில் கொடுக்கப்படுகின்ற மிக உயர்ந்த விருதான மித்ரா விபூஷன் என்கின்ற விருதை அனுரா அவர்கள் கொடுத்து மோடி அவர்களை மிக உயர்வான ஒரு தலைவராக காட்டியிருக்கிறார். அந்த விருது கிடைத்த மறுநிமிடமே எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய நன்றியையும் தன்னுடைய சிலிர்ப்பையும் மோடி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். 140 கோடி இந்தியர்களை இந்த விருது பெருமைப்படுத்தி இருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை விட தான் ஒரு நிமிர்ந்த தலைவர் என்பதை மீண்டும் பறைசாற்றியிருக்கிறார். அதன் பின்பு அனுரா அவர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட மோடி அவர்கள் 5 விடயங்களில் மிக பிரதானமான ஒரு களத்தை எடுத்து அந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் கைசாத்திடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். 1, இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே எரிசக்தி விடயத்தில் இறக்குமதி செய்யக்கூடியதற்கான ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு திட்டம். அதுபோல டிஜிட்டலை மையப்படுத்திய துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தோடு அதற்கான களங்களை உருவாக்குவதற்கு இந்தியாவிடம் முனைப்பு காட்டக்கூடிய ஒரு திட்டம். அதுபோல இந்தியா, இலங்கை, ஐக்கிய அரபு நாடுகள் இவைகள் அனைத்துமே இணைந்து திரிகோணமலையில் ஒரு புரிந்துணர்வு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான முயற்சி. அதுபோல கிழக்கு மாகாணத்தில் மையப்படுத்தி ஒரு புரிந்துணர்வு திட்டத்தை கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சி. அதுபோல இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்து வகைகளை சார்ந்த விடயங்களில் இந்தியா காட்டுகின்ற அனுசரணைகள், அது சார்ந்த விடயங்கள், இவைகளை மையப்படுத்தி இந்த 5ற்கும் முன்னிலை கொடுத்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களை மையப்படுத்திய கருத்துகளும் பதிவிடப்பட்டிருக்கின்றது. மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகிறார் என்கின்ற பொழுதே மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையில் சுவரொட்டிகள் ஒட்டக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சில இளைஞர்கள் எடுத்திருந்தார்கள். ஒட்டுமொத்த இலங்கையும் பாதுகாப்பு விடயத்தை முன்னிலைப்படுத்தி இந்தியாவின் பிரதமர் தன் கையில் எடுத்துக்கொள்வார் என்கின்ற கோபத்தில்
அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஆனால் இந்த சுவரொட்டிகள் ஒட்டியிருந்தவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்து சுவரொட்டிகளை அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் காவல்துறை எடுத்தது என்கின்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதன் பின்பு மோடி அவர்களுடைய வருகைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் சரத் வீரசேகரா. மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தருகின்ற விடயம் மகிழ்ச்சியான ஒன்று, அதில் நாங்கள் மாற்றம் கொள்ளவில்லை. ஆனால் மோடி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதும், இந்தியாவிற்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்யக்கூடியதும், பாதுகாப்பு விடயத்தில் இந்தியாவிற்கு கதவு திறந்து விடுவதும், நம்மோடு நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவிற்கு நாம் சிக்கலை உருவாக்கி அவர்களுடைய சினப்பார்வையை இலங்கையின் மீது திருப்புவதற்கான களத்தை எடுத்திருக்கிறோம் என்று சரத் வீரசேகரா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் இந்த களத்திலே முனைப்பு பெற்றிருக்கின்றது. அதுபோல இந்திய பிரதமர் ஒவ்வொரு விடயங்களையுமே ரசித்து அல்லது அது சார்ந்த விடயங்களை உன்னிப்பாக கவனித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அதுபோல தமிழர் பிரச்சனையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியுடன் இருக்கிறோம், அதற்கான களங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று உறுதி அளித்திருக்கின்றார். தமிழக அரசு கடந்த 3ஆம் தேதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றது. எனவே இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் கச்சத்தீவு மீட்பை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் வளர்ந்திருந்தது. ஆனால் இந்த சூழலில் தற்பொழுது மோடி அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய களங்களும் தற்பொழுது தமிழர்களுக்கான ஒரு திசையை நோக்கி திரும்ப தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற எண்ணங்களை அது கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இந்த சூழலில் தமிழ் தலைவர்கள் இந்திய பிரதமரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அப்படி இந்திய தலைவர்களை சந்தித்து பேச செல்லக்கூடிய அவர்கள் கையிலே ஒரு கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சமூக நல அமைப்பின் சார்பாக. நீங்கள் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்கின்ற பொழுது இந்த கடிதத்தை கொடுத்து எங்களுக்கான சமஷ்டி முறைமையை தீர்வு பெற்று கொடுங்கள் என்பதை வலியுறுத்துங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதம் மோடி அவர்களிடம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழர்களுடைய அபிலாசைகளை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன், அவர்களுக்கான தீர்வை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் உணர்ந்து வைத்திருக்கின்றேன், அதற்கான களங்களை எடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார். எனவே தமிழர் பிரச்சனையில் மோடி அரசாங்கம் ஒரு தீவிர கவனத்தை எடுக்கும் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றன. அதுபோல தற்பொழுது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தலைவனாக அல்லது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான இந்திய ஊடகங்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றன. மோடி அவர்கள் ஒரு 3 விடயத்தை மட்டும் கையில் எடுத்து செயல்படுத்திவிட்டால் இந்திய வரலாற்றில் மோடி அவர்களுடைய பெயர் அழியாத ஒரு இடத்தை பிடிக்கும் என்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. 1, சமஷ்டி முறைமையில் தமிழர்களுக்கான தீர்வை உருவாக்கி கொடுப்பது. 2வது விடயம், தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதும் அதற்கான ஒரு செயல்பாடுகளை வரைமுறைப்படுத்துவதற்கும் இந்திய அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகின்றது. 3வது வைக்கக்கூடிய கோரிக்கை, அது அந்த கோரிக்கையில் எதை குறிப்பிடுகிறார்கள் அல்லது என்ன விடயத்தை மையப்படுத்திய தகவல்களை அந்த தமிழர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்றால், இந்தியாவிலே சிறப்பு முகாம்களிலே அதாவது ஈழச் சொந்தங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொந்தங்களை நாடு கடத்தக்கூடிய களங்களை எடுப்பதற்கான ஒரு சூழலை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் அவர்களுக்கான குடியுரிமையை கொடுத்து அவர்களை இந்தியாவின் குடியுரிமை உள்ளவர்களாக அறிவித்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு மனத்தேடலும் இப்பொழுது தமிழர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன.
இதுவரை இந்தியாவில் பல தலைவர்கள் ஆட்சிபீடத்தில் இருந்திருக்கின்றார்கள். அம்மையார் இந்திரா காந்தி காலத்திற்கு பின்பு இலங்கைக்கு ஒரு இலங்கை விடயத்தில் மிகப்பெரிய தேடுதலோடு பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. உண்மையிலே இலங்கைக்கு சென்ற மோடி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் அல்லது அந்த ஒரு அதாவது நிமிர்ந்த நன்னடை, இவை ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய களமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.